ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் சீசன் 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. Taste Daily. Taste the Daily. நெல்லையில் ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிக்க போகிறாரு. அப்போ ஒன்று அந்த டீ கடைக்காரர் மாட்டு சமத்தை சார்ந்தவர். அவர் என்ன செஞ்சிடறாரு, டீ இல்லைன்னு சொல்கிறத விட உனக்கெல்லாம் டீ கடைக்காரா பல்ல பையல அப்படின்னு திட்டிடுறாரு. இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தும் கோவம் அடங்கலை. எப்படா போச்சு, டீ இல்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, என்ன பல்ல பையலன்னு சேர்த்துட்டுறான்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டிலேருந்து எழுந்து போய் அந்த பாய்லர் எடுத்து அவன் மண்டையில் அடித்து மண்டையை உடைச்சிடறாரு டீ கடைக்காரரை. மாற்று சமுதாயத்தில் ஒருவர் தன் சமுதாயத்தை பேசியதற்காக படுகொலை ஒன்று செய்கிறார். அதான் ஃபஸ்ட்டு மர்டர். 99 81 பிறக்கிறாரு. 91 99 ஃபஸ்ட்டு மர்டர் அடிக்கிறார். ஒன் மேன் ஷோவாக அந்த மர்டர் செஞ்சார். யாரையும் கூட்டணி சேர்க்கல. அப்போ பசுபதி பாண்டியனுடைய ஒரு நட்பு கிடைக்குது. நெல்லையில் பரபரப்பாக பேசப்படுது. கும்ளியார்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி பணத்தை வாங்கினாண்டா இந்த மாதிரி ஏடிபிடி பேசுகிறான் பணம் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு 6 மணி நேரம் கும்ளியார் எல்லோரும் கிளம்பி நேரம் சென்னை வர்றாங்க. சென்னை கிண்டி ரேஸ் ஹவுஸ் கார் பார்க்கிங்கில் வச்சு ரமேஷை மர்டர் பண்ணுறாங்க. ரமேஷை மர்டர் பண்ணிட்டு மெட்ராஸ் விட்டு வெளியாகிடுறாங்க. இந்த சிட்டியை விட்டு அவுட்டர் ஆகிடுறாங்க காரில். 2012 ஜூலை 11 இந்த மர்டர் நடந்துச்சு. அதில் எஸ்கேப் ஆகி இவங்க வெளியில் போனாங்களா, வெளியில் போனோன்னே ஆனால் போலீஸ் ஸ்மெல் பண்ணி வந்துட்டாங்க. நேராக கும்ளி ராஜ்குமார் எடுக்கிறாங்க. அதில் புல்லட் இருக்குது, எல்லாமே இருக்குது, ரெக்கவரி எடுக்கிறாங்க. எடுத்து மறுபடியும் திருச்சி ஜெயிலில் அடைக்கிறாங்க. மறுபடியும் குண்டாசு போடுறாங்க. குண்டாசு தான், அப்பயும் குண்டாசு தான். லெலினுடைய நண்பருடைய பொலிரோ கார் வேதாரண்யம் காவல் நிலையம் வாசல்லையே கொளுத்தப்பட்டது. தலைக்குப்புற பிரட்டி போட்டு கொளுத்தப்பட்டது. அந்த பக்கம் அம்பேத்கர் சிலை உடைப்பு. எங்கே வேதாரண்யம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அம்பேத்கர் சிலையை உடைக்கிறாங்க. பெரிய கலவரம் ஆயிட்டது. மாஸ் கிளாஷ் ஆயிடுச்சு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். குமுளி ராஜ்குமார் திருச்சி தனிப்படை காவல்துறையால பரமக்குடியில கைது செஞ்சிருக்காங்க. ஒரு முக்கிய பிரமுகரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. யார் இந்த குமுளி ராஜ்குமார் சார்? குமுளி ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தச்சனூரில் தான் பிறந்தவர். அவர் பேசிக்காக தச்சனூர் பக்கத்தில் உள்ள மேலக்குளம் அப்படின்ற ஊரில் பிறந்தவர். ஜூலை 17 1981 பிறந்தவர். அப்பா பேர் பெருமாள். ஒரு அண்ணா, 2 தங்கை, மனைவி பேர் ஷெரீன் மங்கலம். 3 மகள் இருக்குது. இதுதான் இவருடைய டேட்டா பயோகிராஃபி. இதுதான் இவர் தந்தை. பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அப்படியே சாதாரணமான ஒரு வாழ்வியலில் வாழ்ந்துட்டுருக்காரு. நெல்லையில் அப்போ 17 வயசு இருந்திருக்கும் அவருக்கு. நெல்லையில் ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிக்க போகிறாரு. டீ குடிக்க போகிறோன்னே அந்த கடையில் இப்போ தான் தேவேந்திர குல வேளாளர்னு சொல்லி அந்த சமுதாயத்தினர் தனங்களை டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ பல்லர்னு தான் அந்த பேர் அழைக்கப்படும். இப்போ தான் தேவேந்திர குலமாக டைவர்ட் இப்போ மாறுதலுக்கு வந்துச்சு. அது நிறைய பேரோட போராட்டங்கள் அதில் இருக்குது. பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன் கூட அதை பற்றி எடுத்து முன் வச்சுருக்காரு. கிருஷ்ணசாமி கூட அதை பற்றி பேசியிருக்காரு. அதனால் இப்போ மாறி இப்போ வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் நாங்கள் இன்னும் தாழ்த்தப்பட்ட ஜாதி கிடையாது, பட்டியலினத்தை விட்டு வெளியே போகணும் நாங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்யூனிட்டி அவங்க. அப்போ ஒன்று அந்த டீ கடைக்காரர் மாட்டு சமத்தை சார்ந்தவர். அவர் என்ன செஞ்சிடறாரு, டீ இல்லைன்னு சொல்கிறத விட உனக்கெல்லாம் டீ கடைக்காரா பல்ல பையல அப்படின்னு திட்டிடுறாரு. இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தும் கோவம் அடங்கலை. எப்படா போச்சு, டீ இல்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, என்ன பல்ல பையலன்னு சேர்த்துட்டுறான்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டிலேருந்து எழுந்து போய் அந்த பாய்லர் எடுத்து அவன் மண்டையில் அடித்து மண்டையை உடைச்சிடறாரு டீ கடைக்காரரை. அதான் ஃபஸ்ட்டு திருநாட்சவன் வாங்குறாரு. அப்போ இவர் ஜொனையில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி சொல்லுவாங்கள்ல, சிறார், அதில் போட்டுடுறாங்க. போட்டு அதுலேருந்து வெளியே வர்றாரு. அவங்க அப்பா முடிவு பண்ணிடுறாரு. போலீஸில் அவங்க அப்பா, புள்ள இங்கே இருந்தால் 10 பைசாவுக்கு தேராதது, இதே வேலையாக போயிட போகுது, அடுத்த சைடு அவங்க சண்டை போடுவாங்கள்ல, அதனால் நம்ம வேறு வேருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு குமுளிக்கு போயிடுறாங்க. குமுளியில் போய் குமுளி போலீஸ் குவார்ட்டர்ஸில் போய் இருந்துடுறாங்க. அங்கே இருந்து அவருக்கு சமுதாய பற்று அதிகமாகுது. அதாவது நான் ஒன்று சொல்லிடுறேன், இது எந்த ஜாதிக்கும் யாருக்கும் நான் சப்போர்ட்டிவாகவும் பேசலை, எதிர்த்தும் பேசலை. ஒரு கருத்து. இன்னொரு கருத்து சொல்லிடுறேன், ரவுடிகளை நான் ப்ரமோட் பண்ணியும் பேசலை. ஏன்னா அது இப்போ வேறு மாதிரி போகுது, ப்ரமோஷன் மாதிரி நான் பண்ணிவிடல. எந்த வகையிலையும் ரவுடிஸுங்கிறது சரியாக முடிகிறதில்ல, ரிசல்ட்டு நல்லா இருக்கிறதில்ல. ஆனால் அவங்கள பொறுத்தவரை, குமுளி ராஜ்குமாரை பொறுத்தவரை அந்த சமுதாய மக்கள் அவங்க ஒரு லீடராக பார்க்குறாங்க. சரி தப்புங்கிறத விட அந்த சமுதாயத்துக்கான போராளியாக அவரை பார்க்குறாங்க. அவ்வளோதான் நான் விளக்கம் சொல்லலாம். அப்போ 1999 மாற்று சமுதாயத்தில் ஒருவர் தன் சமுதாயத்தை பேசியதற்காக படுகொலை ஒன்று செய்கிறார். அதான் ஃபஸ்ட்டு மர்டர். 99 81 பிறக்கிறாரு. 91 99 ஃபஸ்ட்டு மர்டர் அடிக்கிறார். அதில் சிறைக்கு போகிறாரு.
ஒன்மேன் ஷோவாக அந்த மர்டர் செஞ்சார், யாரையும் கூட்டணி சேர்க்கலை. அப்போ பசுபதி பாண்டியனுடைய ஒரு நட்பு கிடைக்குது. நெல்லையில் பரபரப்பாக பேசப்படுது, இந்த கும்பலியார் யார், இந்த சின்ன பையனாம பெரிய ஆள் அடிச்சு உள்ளே வந்திருக்கான், நம்ம சின்ன பையனாம கும்பலி. அதில் அப்போ தான் பேர் சேருது, கும்பலி யாருன்னு அழைக்கப்பட்டாச்சு. ராஜ்குமார் நம்ம தான் எழுதப்பட்டதில் சொல்கிறோம், மற்றபடி அவரை அழைக்கிறது கும்பலியாருன்னு தான் எல்லோரும் அழைக்கிறாங்க. அப்புறம் பசுபதி பாண்டியனோட ஆதரவாளராகவே முழுசாக மாறுறார். பசுபதி பாண்டியனோட ஃபேனில் இப்போ மர்டரானார் தீபக் ராஜா பாண்டியன், அவர் ராமர் பாண்டியன் எல்லாருமே அவங்களுடைய ஆதரவாளர்களாக மாறுறாங்க. இவரும் அதே மாதிரி ஆயிடுறாரு. நான் இனிமேல் சமுதாயத்துக்காகவே வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு டிக்ளரேஷன்லாம் கொடுத்துட்றாரு இவர். 2000, 2001, 2005, 2006 சுத்தமல்லி பகுதியில் பல்லர் சமுதாயத்திற்கும் மாற்று சமுதாயத்திற்கும் மாறி மாறி கொலை, எல்லாமே ஜாதி கொலை தான். எப்படி பாருங்கள், 2000 கிட்டத்தட்ட ஒரு 2006 ஒரு 6 வருஷம். சுத்தமல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக தீபக் ராஜா பாண்டியன் ஊர் ஏரியாவெலாம் அதுதான் சுத்தமல்லி. மாறி 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 கொலை நடக்குது இந்த பல்லர் சமுதாயத்துக்கும் மாற்று சமுதாயத்துக்கும். அதாவது பல்லர் அலைஸ் தேவேந்திர குல வேலை சமுதாயத்துக்கு இப்போ மாறி மாறி கொலை நடக்குது. எல்லா கொலையுமே இதுக்கு தான் நடக்குது, இதுக்காண்டி ஜாதினால தான் நடக்குது. 2009 ஜனவரி 11 அன்று ராயல் கிங் மதன் தேவர் என்பவரை கொலை செய்கிறார். ராயல் கிங் மதன் தேவர் யாருன்னா அது தனியாக உங்களுக்கு பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், இல்லை வேறு பேசி தர்றேன். மதன் தேவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் தியேட்டரில் அந்த அவங்க சமுதாயத்து பொண்ணுகளை வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னு அவர் தகவல் வந்து பெரிய வாளோடு தான் இறங்குவார் ராயல் கிங் மதன் தேவர். ரொம்ப அழகான உருவம், அந்த ஃபோட்டோவெலாம் ரொம்ப அழகாக இருந்திருக்காரு, அதில் மீசையெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக. ஆனால் அவர் என்ன ஆச்சுனாக்க, அவருடைய படையாட்கள் நண்பர்கள், அந்த படையாட்கள் அவங்க இன மக்கள் எல்லாம் வந்து மாலை போட்டுருந்துருக்காங்க இங்கே திருச்செந்தூருக்கு, நடைப்பயணமாக போயிட்டாங்க. அப்போ இவர் தனியாக மாட்டிடுறாரு, யார், ராயல் கிங் மதன் தேவர். அவர் நண்பர்களோடு உட்காந்து ஒரு ஏரிக்கரில் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்குள்ள இறங்கி போட்டுடுறாங்க அவரை. அது முக்கியமான மர்டர் இவர் கும்பலியில் மர்டரில். அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கும்பலியார் மதன்ஜி இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே குண்டாஸ் ஜெயிலில் போடுறாங்க, குண்டாஸ் போடுறாங்க. 2010 வந்து இவர் தனியாக வந்து ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கிறார், தேவேந்திர குல மக்கள் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். மொசவால் எல்லா அறுவடை விஷயத்துலையுமே அந்த இனத்துக்கான ஒரு இயக்கத்தை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது இல்லைன்னா உரிச்சேர்த்தி ரன் பண்ண முடியாது, அதை தனியால் அவங்க பின்னாடி வர மாட்டாங்க, ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறாங்க. 2011 பிப்ரவரி 11 இது உங்களுக்கு தெரியும், சுபா முத்துக்குமார் புதுக்கோட்டையில் கொலை செஞ்சார். அந்த கொலை தெரியும், அவர் என்ன கட்சிங்கிறது கூட உங்களுக்கு தெரியும். 2011 பிப்ரவரி 11 உங்களுக்கு தெரியும், புதுக்கோட்டையில் சுபா முத்துக்குமார் தமிழர் கட்சியில் இருந்தவர் கொலை செஞ்சாங்க. அந்த கொலையிலையும் இவரோட பேர் இருக்குது. அது வந்து அரசியல் கொலை, ஜெயிலில் போயிட்டு பெயிலில் வந்துட்டார். அப்புறம் 2011 ஏப்ரல் 25 நெல்லையில் பால்கட்டையில் சுப்பிரமணியன் கொலையை வீசி பண்ணி கிணத்துல தூக்கி வீசிடுறாங்க. அந்த கொலையிலையும் இவர் பேர் இருக்குது. அதில் வந்து சேரன் மகாதேவி கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிறாரு, அதுலேயும் குண்டாசு போட்டாங்க அவர் மேலே. அப்புறம் புட்டப்பு நிறையா கஞ்சா அடித்தடி வழிபறி எல்லாம் போடுறாங்க, குண்டாசில் உடைக்கிறாரு. அதிகபட்சம் ஒரு சிறையிலே 3 மாதம் தான் இருந்திருக்காரு. அப்புறம் இப்படியே குண்டாசு உடைச்சி வெளியில் வர்றது, இப்படியாக தான் இதோட ட்ராவல் இருந்திருக்குது. இவரோட நண்பர்கள் சுந்தர்ஜி 14 மார்ச் 2011 ஈரோட்டத்தை கலக்கிட்டு வந்த பிரபல ரவுடி ஸ்டீல் ரவி பெரிய மாரியம்மன் கோயிலில் ஏலம் எடுக்கும்போது ஒரு பிரச்சனை வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸு கலெக்டர் முன்பு கொடூரமாக ஒரு கொலை செய்கிறாங்க. கலெக்டர் போலீஸ் இருக்காங்க அந்த மாரியம்மன் கோயில் ஏலத்தில், அதில் வந்து இவங்க ஒரு பெரிய சம்பவத்தை ஒன்று செய்கிறாங்க. ஈரோட ஜெயிலு குண்டாசு வழக்கு, கொலை வழக்கு ஆகிட்டு குண்டாசு தான். அப்புறம் டேரிங்காக இப்படி பூந்து செஞ்சால் குண்டாசு போடாமல் இப்படி செய்வாங்க, அப்புறம் குண்டாசு ஆகிடுது. இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆறுமுக நாயனார்னு சொல்லிட்டு கும்பலியில் ரொம்ப இவருக்கு நிறையா ஹோப் கொடுத்துருக்காரு. அவர் என்ன செய்கிறாரு, சென்னை அண்ணா நகரில் ரமேஷ்ட பணம் கொடுக்குறாரு, வட்டிக்கு பணம் நிறையா கொடுத்துட்றாரு. அந்த பணத்தை பூரா அதை ரமேஷுங்கிறவர் என்ன செய்கிறாரு, இப்போ தான் ரேஸ் கோர்ஸ் மூடிட்டாங்க, முதல்ல மூணு வந்து கலைஞர் தான், இப்போ அடியோட்ட சீல் வச்சு மூடி அது அரசாங்கமே அண்டர்டேக் பண்ணிட்டு அந்த இடத்த, அதுவும் டிஎம்கே பிறகு நடந்துச்சு. அவர்கிட்ட பணத்தை கொடுத்தோன்னே அவர் பணத்தை பூரா ரேஸில் விட்டாப்புல. பணத்தை கேட்டப்போ கொஞ்சம் ரெக்கார்டாக ஆக்கோடாக பேசிடுறாப்புல. யாரை, ஆறுமுக நாயனார் போயிட்டு நிறையா கும்பலியார்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி பணத்தை வாங்கினாண்டா இந்த மாதிரி ஏட்டி பிடி பேசுகிறான் பணம் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுக நாயனார் கும்பலியார் எல்லோரும் கிளம்பி நேராக சென்னை வர்றாங்க. சென்னை வந்து கிண்டி ரேஸ் ஹவுஸ் கார் பார்க்கிங்கில் வச்சு ரமேஷை மர்டர் பண்ணுறாங்க. ரமேஷை மர்டர் பண்ணிட்டு மெட்ராஸ் விட்டு வெளியாகிடுறாங்க, இந்த சிட்டியை விட்டு அவுட்டர் ஆகிடுறாங்க காரில். 2012 ஜூலை 11 இந்த மர்டர் நடந்துச்சு. அதில் எஸ்கேப் ஆகி இவங்க வெளியில் போனாங்களா, வெளியில் போனோன்னே ஆனால் போலீஸு ஸ்மெல் பண்ணி வந்துட்டாங்க, நேராக எங்கள் நெல்லைக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து ஆறுமுக நாயனார் கும்பலியார் எல்லோரும் கைது செஞ்சு புழலில் கொண்டாந்து வைக்கிறாங்க. புழலில் வைக்க முடியல, இவரை ஜெயிலில் வைக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது, உள்ளுக்குள்ளே கிளாஷ் ஆகிடும், புழலில் வைக்க முடியல. அப்புறமா கோவை சிறைக்கு
கும்பலியாரை மாற்றி அங்கே வைக்கிறாங்க கோவை சிறையில். அங்கே இருக்கார். கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே இவரை வந்து வெளியிலே வர விடலை போலீஸ். குண்டாசு மேலே குண்டாசு, புட்டப் மேலே புட்டாசு அடித்து வெளில வரக்கூடாதுன்னு. ஆனால் 2.5 வருஷம் கழித்து 2015 கும்பலியார் வெளியே வருகிறார். இது வந்து அவருடைய கதையின் முதல் அத்தியாயம். 2.5 வருஷம் கழிச்சு 2015 முடிச்சுட்டு வெளியில் வர்றாரு. காவல்துறையை நிம்மதியாக இருக்க விடலை இவர் மேலே. 2018 டிசம்பர் 26 நெல்லை தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்றவரும் தன் சமுதாய பெண்களை கிண்டல் பண்ணிடுறாங்க. அது காதுக்கு வருது. அது உடனே இவருக்குள்ள ஒரு ஃபயரிங் ஆகுது. நம்ம சமுதாய பெண்களை வந்து இது மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னோடனே உடனே அங்கே போகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வர்றாங்க. அந்த பேர் அவங்க பேர் வந்து சுடலைமணின்னு அந்த கிண்டல் பண்ண ஒரு பேராக சொல்லப்படுது. நேராக இவர் போகிறாரு. சுடலைமணி தூங்கிட்டு இருக்காரு. சுடலைமணி மர்டர் பண்ணுறாரு. வெளியே வந்து பார்த்தா அவர் தாத்தா முத்துச்சாமி அவர் மறைக்கிறார். வயசானவர் மறைக்கிறாரு. அவரையும் டபுள் மர்டர். எங்கள் இதில் போய்ட்டு இதுமாரி பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா கும்பலியார், கண்ணபிரானு, எஸ்டேட் மணி இன்னும் 16 பேர் தலைமுறை வர்றாங்க. 4 ஜனவரி 2019 அன்று ஒரு வீட்டில் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே. யார்? கும்பலியார், கும்பலி ராஜ்குமார், கண்ணபிரானு, எஸ்டேட் மணியெல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னு போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து போய் கைது பண்ணுறாங்க. துப்பாக்கி முனையில் கைது போல் நாட்டு வெடிகுண்டு இவங்கள்ட்டையும் கன்று இருக்குது. நம்ம பிஸ்டல் கன்று ராஜ்குமார், கும்பலி ராஜ்குமார்ட்டேருந்து போலீஸ் ரெக்கவரி எடுக்கிறாங்க. அது எதில் உண்மை போயெல்லாம் தெரியாது. எடுக்கிறாங்க. அதில் புல்லட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரெக்கவரி எடுக்கிறாங்க. எடுத்து மறுபடியும் திருச்சி ஜெயிலில் அடைக்கிறாங்க. மறுபடியும் குண்டாசு போடுறாங்க. அவ்வளோதான் போடுறாப்போ குண்டாசு தான் போட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது 20 இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கும்பலி ராஜ்குமார் லைஃப்லேயே. ஆகஸ்ட் 20 2019 நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அப்படிங்கிற பகுதியில் ராமகிருஷ்ணாபுரம் அப்படின்னு ஒரு பகுதிக்கு திருமணத்துக்கு போகிறாரு. திருமணத்துக்கு போகல என்ன ஆகி போகுதுன்னா, இவர் சார்ந்த இனத்தை சார்ந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் பைக்கில் ரொம்ப உற்சாகமாக தெரியும் தானே உங்களுக்கு, லீடர்ஸ் எல்லாம் வந்தால் கூட்டிகிட்டு போகிறது பயங்கரமாக உற்சாகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அந்த பகுதிகளில் தேவர் சமுதாயத்தை சார்ந்த லெலின் என்பவருடைய அவர் வந்து வேதாரண்யம் பகுதியில் உள்ள அருகாமையில் உள்ள கிராமத்தை சார்ந்தவர். அந்த லெலின் அவருடைய பைக்கில் மோதிருது. அவருடைய காரில் இடிச்சிருது இந்த பைக்கு. அங்கே ஒரு சின்ன கிளாஷ் ஆகுது. சின்ன கிளாஷ் ஆகி அப்புறம் அது சரியாகி போகுது. ஆனால் அதுக்கு பிறகு தான் வெடித்தது. மிகப்பெரிய கலவரமாக வெடித்தது. அதில் அந்த லெலினுடைய நண்பருடைய பொலிரோ கார் வந்து வேதாரண்யம் காவல் நிலையம் வாசல்லையே கொளுத்தப்பட்டது. தலைக்குப்புற பிரட்டி போட்டு கொளுத்து கொண்டுப்பட்டது. அந்த பக்கம் அம்பேத்கர் சிலை உடைப்பு. எங்கே வேதாரண்யம் பஸ் ஸ்டாண்டில் இருந்த அம்பேத்கர் சிலையை உடைக்கிறாங்க. பெரிய கலவரம் ஆகிட்டது. மாஸ் கிளாஷ் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட அரெஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 100 அந்த பக்கம் 100ன்னு தூக்குறாங்க. சிலை அடுத்த நாள் காலையிற்குள்ளே உண்டாது நிறுவனாங்க. யார்? அந்த பக்கத்து அந்த வேதாரண்யம் பகுதி முக்கிய அரசியல் பிரமுகர்களே. ஏன்னா அம்பேத்கர் சிலைங்கிறது சென்சிட்டிவான இஷ்யூ உள்ளது. அதனால் அடுத்த நாள் காலையிலே சிலை நிறுவப்பட்டு விட்டது. இருந்த போதிலும் கலவரம் ஓயவில்லை. ஏகப்பட்ட இளைஞர்கள் மீது வழக்கு. அந்த பக்கத்து இளைஞர்கள், இந்த பக்கத்து இளைஞர்கள், வழக்குக்கே சம்மந்தம் இல்லாதவங்க கேமரா வச்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலவரம் நடந்துச்சு இல்லையா, அப்போ கேமராவை தூக்கி ஷூட் பண்ணாங்க போலீஸு. அதில் யார் யார் ஜாமான் வாங்க வந்தவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. கடை கண்ணிக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே இதில் இருக்காங்க. 2 பக்கத்துலேயும் போத் சைடு 2 பக்கத்துலேயும் இருந்து பெரிய கலவரம் ஆகிட்டு அது வந்து அது கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல அந்த விஷயத்தை. 2020 உங்களுக்கு தெரியும் கொரோனா காலகட்டங்கள். பாஸ் தான் இப்போ பல்ல அழிச்சுது. இ பாஸை போட்டு இவர் வந்து ஈரோட்டில் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு கரூர் வழியாக திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கார் காரில். அதை போலீஸ் பல் பிடிச்சிருது. எஸ்ஐ ராஜா தெரியல உங்களுக்கு, பயங்கர ஃபேமஸ்ஸு. நல்லா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. இப்போ நெல்லையில் தான் ஒர்க் பண்ணுறாரு அவர். நைட்டு பிளாக் போடுவாங்கள்ல, வண்டியை மறைப்பாங்க. அப்போ வாகன தணிக்கையில் ஈடுபடக்குள்ள கும்பலி ராஜ்குமார் கைது செய்யப்படுகிறார். அப்போது வண்டியிலேருந்து 4 அருவா, 5 தோட்டா, 9mm பிஸ்டலு எல்லாத்தையும் அங்கே ரெக்கவரி பண்ணுறாங்க. அப்போ கடலூர் ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணுறாரு அந்த இதுலேருந்து. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பையும் குண்டாசு போடுறாங்க. அப்பையும் குண்டாசு தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2021 அக்டோபர் கரூர் மாவட்டத்தில் கோபால்னு ஒரு பெரிய ரவுடி, அவரும் பெரிய ரவுடி தான், மர்ம நபரால் கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலையிலையும் இவருடைய பேர் உள்ளது. யார்? கும்பலியார் பேர் உள்ளது. கைது செய்து வந்து பெரம்பூர் கிளைச்சரில் வச்சாங்க. அப்போ வந்து கொரோனாவோட வந்து நேரடியாக சென்ட்ரல் ஜெயிலுக்கு கொண்டு போகல, கிளைச்சரிச்சாலாம் வச்சாங்க. பெரம்பலூர் இருக்குல்ல, அந்த கிளைச்சரிச்சாலில் வச்சாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தார் போர் பார்த்திங்கன்னா அப்புறம் மத்திய சிறைக்கு மாற்றி குண்டாசு போட்டாங்க. ரெக்கார்டுக்கெல்லாம் ரெக்கார்டு வந்து ஸ்டில் ரேட்டு சொல்லிடுறேன். 8 குண்டாசு, 8 கொலை வழக்கு, 56 வழக்கு திருநாட்சன் உள்பட. இவ்வளோ வழக்கு. இது முடிக்கிறதே ஒரு ஆயில் போதும் இந்த கேஸ் நடந்து வர்றதுக்கு. எல்லாமே இது உண்மையை தான், ரிட்டன் ஆக முடியாது இதுலேருந்து.
ரவுடிஸ் ஃபீல்ட்லேருந்து ரிட்டர்ன் ஆக முடியாது, ரிட்டையர்ட் ஆக இப்ப முடியாது. இவர் மீது வந்து சமுதாய பின்னணி இருக்கிறதுனால தான் இந்த வழக்குகள்லாம் இன்னும் தீர்க்கப்படலையா? அப்படி எனக்கு நேரடியாக சொல்ல தெரியல. மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, கத்தியின் முனையை விட பேனாவின் முனை ரொம்ப ஷார்ப்பானதுன்னு சொல்லியிருக்காரு. படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் நீங்கள் சமுதாய போராளியாக நீங்கள் உங்களை அடையாளம் காட்டி கொண்டாலும் போலீஸ் ரெக்கார்ட் படி, அரசு ரெக்கார்ட் படி உங்களை ரவுடியாக தான் பார்ப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் வந்து உங்களை காப்பாற்றும், அடுத்த கவர்மெண்ட் உங்களை சூடும். கரெக்டு தானே? எவ்வளோ தான் பேக்கப்பாக இருந்தாலும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம இந்த சமுதாயத்துக்கு வந்து போராடணும்னா எவ்வளோ அறவழி போராட்டங்கள் நம்ம முன்னெடுக்கணும். இது ரவுடிசம் ஹீரோயிசமாக தெரியும். பட் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா? 16 வயசில் ஓட ஆரம்பித்த வாழ்க்கை. டீ கடைக்காரனை பாய்லரில் மண்டே உடைச்சார்ல, இன்றைக்கி என்ன வயசு? வாழ வேண்டிய வயசு தான். இன்றைக்கி வரைக்கும் ரன்னிங்லேயே தானே இருக்காருங்க. 44 வயசு இருக்குமா? 81 பிறந்தாருன்னா 39, 40, 43 வயசு, 44 வயசு இருக்கும். வாழ வேண்டிய வயசில் ரன்னிங்லேயே இருக்காருல்ல. எங்கே போனாலும் போலீஸ் பிடிச்சிரும், மோப்பம் பிடிச்சிருவாங்க. நீங்கள் யாராவது கொலை செஞ்சுட்டு உங்கள் பேரை சொன்னாலும் உங்களை கைது பண்ணுவாங்க. வீட்டுக்கு போக முடியாது, சொந்த பந்தத்து வீட்டுக்கு போக முடியாது. எவ்வளோ நெருக்கடி. அவருடைய தனிப்பட்ட முறையில் ஒரு இன்டர்வியூ எடுத்திங்கன்னா அவர் உண்மையை சொல்லுவார். 4 பேருக்குள்ளே சொல்ல முடியாது அவரால். ஏன்னா கூட இருக்க பசங்களுக்கு அந்த கிரீப்பு போயிடும். ஆனால் உண்மையான விஷயம் என்ன? ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான வழிமுறை இது இல்லை. எல்லா போராட்டத்துக்கும் சட்ட போராட்டம், அறப்போராட்டம், எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட், அதுதானே சரியாக இருக்க முடியும். நான் அதை தொல் திருமாவளவன்ட்டு அவர்கிட்ட பார்ப்பேன். படிக்கணும், எஜுகேஷன். அவர் படித்து வேலையில் வந்து இன்றைக்கி ஒரு எம்பி ஆகிடுறாருல, அவர் கட்சிக்குன்னு 2 சீட்டு வாங்கிடுறாருல. ஆனால் அவர் கத்தி கடனை தூங்கியிருந்தாக்க அது வாங்கியிருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. உண்மை தானே? அவர் படிச்சுட்டாரு, அப்புறம் வக்கீலுக்கு படிச்சுட்டாரு, கவர்மெண்ட் வேலையை உதறி தள்ளுறாரு, ஒரு கட்சியை விடுதலை சிறுத்தைன்னு கட்சியை கட்டமைக்கிறாரு, போய் ஊராக போய் பேசுகிறாரு, அதில் மக்களை திரட்டுறாரு, அம்பேத்கரை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு. அதுலேருந்து அப்படியே டெவலப்மெண்ட் ஆகி ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குறாரு, ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்குறாரு, இயக்கத்தை கட்சியாக மாற்றுறாரு, சீட்டு வாங்குறாரு, ஜெயிக்கிறாரு, அப்புறம் 2 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. இப்படி வருது. இதுதானே ஒரு எம்பவர்மெண்ட்டுக்கு வர்ற வழியாக இருக்க முடியும். ரவுடிசம் வந்து எம்பவர்மெண்ட்டுக்கு வர தராது, தற்காலிகமாக தரும். உங்கள் ஆத்திரத்துக்கு நீங்கள் போய் ஒருத்தரை வெட்டலாம், நீங்கள் கேட்கலாம். ஒரு சமுதாயம் அமுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து ஒருத்தர் எழுந்து வந்து கொலை செஞ்சால் உங்களுக்கெல்லாம் கோவம் வருமானு இல்லை. அது அப்படியே அந்த பொருள் இல்லை. அந்த சமுதாயம் உங்களை போன்ற போராளிகளை இழந்துக்கிட்டே தானே இருக்குது. எந்த சமுதாயமும் இருக்கட்டும், அது நாடார் சமுதாயமாக இருக்கட்டும். நாடார் சமுதாயத்தில் கராத்தே செல்வின்னு சாகலையா? சொல்லுங்கள். அவர் அந்த சமுதாயத்தோட லீடராக தான் பார்க்கப்பட்டார். வெங்கடேச பண்ணையார் அந்த சமுதாயத்தில் லீடராக தான் பார்க்கப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்படலையா? இந்த பக்கம் தேவேந்திர குலசவத்தில் பசுபதி பாண்டியன் படுகொலை பண்ணலையா? தீபக் ராஜா பாண்டியன் படுகொலை செய்யப்படலையா? ராமர் பாண்டியன் படுகொலை செய்யப்படலையா? இந்த பக்கம் சொல்கிறேன். பசுபதி பாண்டியனுக்கு வந்து மனைவியே பாம் பிளாஸ்டில் இருந்து போனாங்கங்க. அவரோட மனைவியே ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வரக்குள்ள. சொல்லுங்கள், இழப்பு அவருக்கு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ இழப்பு அந்த வாழ்க்கை. தேவர் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா கட்டத்துறை இருந்திருக்காங்க, முருகானந்தம் சேர்த்துருக்காரு. யார் கராத்தே செல்வின் டீமுக்கும் அவங்களுக்கு நடந்த மட்டும் இல்லை. அன்றைய காலகட்டத்துக்கு இன்றைய காலகட்டத்தில் மாறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ ரவுடிசம் வந்து குறைஞ்சிருக்கு. இல்லை, சமுதாயம் ரீதியான கொலைகள் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக அப்படி பார்க்கவே இல்லை. 100% இல்லை. இன்னும் பல மடங்கு இது அப்கிரேட் ஆகிருக்கதா தான் நான் பார்க்குறேன். சமூக வலைதளங்களில் பாருங்கள், அப்படியே எல்லா ஜாதிக்கும் 10 ஐடி, 20 ஐடி இருக்குது. அசியசியமாக போடுறதும் திட்டுறதும், சட்ட காலரில் வரைக்கும் ஒரு அந்த கட்சியுடைய கொடியை ஒருத்தன் போட்டுக்கிட்டு நாம தான் அப்படின்றான். ரீல்ஸில் சொல்கிறேங்க, சட்ட காலர் இங்கே எல்லாமே பார்டர் போட்டிருக்கு. அப்போ அப்கிரேட் எதில் ஆகிருக்கு? எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட்டுங்கிறது இல்லை. குற்ற வழக்குகள் பார்க்கும்போது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ குறைஞ்சிருக்கான்னு கேட்குறேன் சார். எனக்கு அப்படி சொல்ல தெரியல. ஏன்னா பாதித்தவனுக்கு தான் வலியோட வலி என்னன்னு தெரியும், நமக்கு தெரியாது. அது நம்ம உட்காந்து பேசுகிறோம், அந்த சூழல் எப்படி இருந்து. ஆனால் ஜாதிய கொலைகள் குறைஞ்சிருக்கான்னா ரேஷியோ குறைஞ்சிருக்கு. அது காரணம் நிறைய எஜுகேஷன் ஆகிட்டாங்க. மைக்ரேட் இப்போ காலையில் ஒரு என்னுடைய கார் வந்து சர்வீஸுக்கு போயிருந்தது. நான் வந்து கோர்ட்டுக்கு அவசரமாக போனேன், ஒரு ஓலாவில் போனேன். அந்த பையன் வந்து கன்னியாகுமரியை சார்ந்த பையன். என்ன அப்படி பேச்சு சும்மா எவ்வளோ தூரம் ஒரு இந்த டிராஃபிக்கில் மண்டே டிராஃபிக்கில் பேச்சு கொடுத்தேன். இன்னும் நான் கன்னியாகுமரி தான் சார் அப்படின்னு. ஒரு கல்யாணம் ஆகிட்டு அப்புறம் இந்த வண்டி யார் வண்டி தான்? அவன் வண்டி தான் சொன்னான். அப்புறம் என்ன ஆச்சு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அங்கே இருந்தால் வாழ்க்கை ஒரு மாதிரி மாறுது அப்படின்னு. அப்படியே பேச்சை போட்டு எப்படி மாறுதுன்னு. இல்லை சண்டைக்கெல்லாம் போயிடுறேன், ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி ஆகிடுது, அது சரியில்லைன்னு எங்கள் வீட்டில் இங்கே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுதாங்க நிஜம். நம்ம களத்தை மாற்றாத வரையும் நம்ம மாறவே முடியாதுன்னு சொல்ல வர்றேன். நம்ம ஒரு ஊரில் இருக்கோம், அந்த ஊர்லேருந்து நமக்கு எல்லாமே செட் ஆகலைன்னா அந்த இடத்துல மைக்ரேட் ஆகி வேறு ஒரு இடத்துக்கு வந்தால் தானே நீங்கள் புது மனுஷனாக உருவாக முடியும். அப்போ அங்கனக்குள்ளே இருந்தால் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வெளியில் போய் சம்பாரித்து பணமாகிட்டுனா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. இன்றைக்கி இப்போ இந்த ராக்கெட் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். அவரோட இன்டர்வியூ ஒன்று ரீசெண்டாக பார்த்தேன், கலாட்டாவுன்னு நினைக்கிறேன். அவரோட இன்டர்வியூ பேசக்குள்ள உண்மையிலே கஷ்டமாக இருந்தது அவர் சொல்கிறத கேட்கக்குள்ள.
சொந்த ஊர் அண்ணன் சத்தத்துக்கு வர முடியல, பாதுகாப்பு பிரச்சனையாக இருந்துச்சு வர முடியல, ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்கெல்லாம் இருக்க, ஆனால் இங்கே இருக்க முடியறதில்ல, எப்போயாவது வருஷத்தில் 1 நாள் 2 நாள் கூட இருக்கேன், பாம்பேலே செட்டில் ஆகிட்டேன் அப்படி சொல்கிறாரு. அந்த வார்த்தையின் வழி என்ன தெரியுமா? தெரிந்தோ தெரியாமலோ அவங்களோட வாழ்க்கை முறை வந்து ட்ராக் மாதிரி போயிட்டு எல்லாருமே பிறக்கும்போது ரவுடி ஆகணும், கொலை செய்யணும்னு இங்கே பிறந்திருக்கோம். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்களா? இல்லை பிறக்கும்போது நான் வக்கீலாக நான் பிறந்தேன், இல்லை பிறக்கும்போது நீங்கள் ஆங்கரான்னு போகிறீங்களா? நான் வந்து ஒரு பெரிய மெக்கானிக் ஷாப் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, பெரிய கேரேஜ், ஒரு 5 மெக்கானிக் 10 மெக்கானிக் வேலை செய்யணும், இந்த பக்கம் 10 கார் ஒர்க் பண்ணணும், அது எப்படி இருந்தாலும் செஞ்சிருவோன்னு வச்சுக்க, என்னோடய ஃப்யூச்சர் பிளானு. அப்படி தான் என் ஆசை இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, ஆனால் இது என் தள்ள வந்து இறங்குனுச்சு. அப்புறம் வேறு வழி இல்லை, அதை ஏற்றுக்கிட்டேன். அதுமாரி தான் ரவுடிசமும். அவங்களுக்கு அது கட்டத்தில் பிடிக்காது, ஆனால் அவர் வழியே இருக்காதே, அது உண்மையே இல்லை. இப்போ இன்றைக்கே நான் வக்கீல் வேலை வேண்டாம், ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு நான் போகிறேன்னா போயிட்டே இருக்கலாம். நான் போய் ஊரில் போய் விவசாயம் பண்ணுவேன், டிராக்டர் ஓட்டுவேன், ஜேசிபி ஓட்டுவேன், லாரி பின்னாடி திரும்ப முடியாது. அந்த பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் பேசுனேன். இந்த சப்ஜெக்ட் விட்டு கொஞ்சம் வெளில போயிட்டு உள்ளே வந்தேன். நான் அடுத்தவங்களை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறது என் பழக்கம் இல்லை, அதை அடுத்தவங்களை காயப்படுத்திடலாம். என்னை வச்சு சொல்கிறது தான் கரெக்டு. நான் போய் என்ன இப்போ டிராக்டர் ஓட்ட முடியும், சொந்த பந்தோட ஊரில் இருக்க முடியும், ஒரு ஈவெண்ட் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க முடியும்னால லாரி வாங்கி ஓட்டிகிட்டு இருப்பேன், இல்லை மினி பஸ் வாங்கி ஓட்டுவேன், ஏதோ ஒன்றும் செய்வேன். ஆனால் ரவுடியால் அதை செய்ய முடியுமா? ஒன்று கௌரவம், இன்னொன்று எங்கேயும் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, உத்தரவாதம் இல்லை. அவங்க திருந்தணும்னு நினச்சி திரும்பணும்னு நினச்சாலும் முடியாதுங்க. காவல்துறையும் உங்களை விட மாட்டாங்க, போலீஸும் உங்களை விடாது. ஓ நீ எல்லாம் திருந்திட்டியோ, 8 கொலை வச்சுட்டு உண்மையிலே திருந்திட்டேன், திருந்த விடாது. காவல்துறையும் திருந்த விடாது, அந்த சமுதாய கட்டமைப்பு திருந்த விடாது. அவன்டா ரவுடிடா, அவன்டா பதுங்கி ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு திருமண அழைப்புகள் வராது. உங்கள் சமுதாயம் சார்ந்து உங்களை ஹீரோவை பார்க்குறவன் வேணால் பத்திரிக்கை கொடுப்பான், மற்றபடி ரொம்ப மென்மையாக வாழ்கிற அவனும் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டான். நான் பார்த்துருக்கேன் எத்தனை ரவுடிஸ் வீட்டுக்கு வரவே மாட்டானுங்க, பத்திரிக்கை கொண்டுட்டு அவரா இப்போ ஓடிடுவாங்க. இது எல்லா சமுதாயத்துலேயும் உண்டு. இப்போ லஷ்கர் இ தொய்பா, அல்கொய்தாலாம் சொல்கிறாங்களே, இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள்லாம், அவங்கள எல்லோரும் ஏற்றுக்கிறாங்களா? இஸ்லாமியர்களாக ஏற்றுக்க மாட்டாங்க, 70% ஏற்றுக்க மாட்டாங்க. எதுக்கடா வம்பு, அமைதியாக இருந்துட்டு போகண்டா. அதுக்கு தானே இங்கே பிறந்திருக்கோம், சந்தோஷமாக வாழ தான் பிறந்திருக்கோம். கேஸ் வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு நீ அவ்வளோ ரவுடியோடு நான் ஜேர்னி பண்ணியிருக்கேன். பாவம் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆஃபீஸில், யாராவது பெல் அடிச்சா யார் சார், யார் போய் பாரு, லென்ஸை பாரு, அதை பாரு, அதுக்கு பிறகு கதவு திறந்துட்டு உள்ளே வருவாங்க. எனக்கு பரிதாபமாக இருக்கும், இது எப்படிப்பட்ட வாழ்க்கை இது? நம்ம 24 மணி பிறந்து போட்டு தான் திறந்து போட்டு தான் உட்காந்துருக்கோம், நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த தனிப்பட்ட குமளி ராஜ்குமார் அவருடைய வாழ்க்கையை இப்போ கேட்டால் தான் தெரியும் எப்படி மாறுனுச்சு. திருப்பி மாற்ற முடியுமான்னு முடியாது. நான் நிறைவாக சொல்கிறேன், மேதகே ஐயா இருக்கார்ல, அவர் சொல்லியிருக்கார் ஒரு வாசகம், தெரிந்தோ தெரியாமலோ போராட்டம் எனது வாழ்க்கையாகிவிட்டது, வாழ்க்கை எனது போராட்டமாகிவிட்டது. எவ்வளோ வலியான வார்த்தை தெரியுமா அது? ஒரு கட்டத்தில் அப்படி யோசிச்சிருப்பார்ல, ஏடா நம்மளும் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம், சோறு ஆக்கி தின்னோமா, 2 பிள்ளைகளை படிக்க வச்சோமா, ஒரு பிள்ளை ஏறானட்டைக்கு படிக்குது, ஒரு பிள்ளை எங்கே படிக்க வச்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. மக்களுக்காக போராடி உயிரை விட்டு புள்ள செத்து, புள்ள செத்து, பொண்ணு செத்து, பொண்டாட்டி செத்து, இவர் செத்து, இன்னொரு புள்ள பச்சிலம் பாலகன் 16 புல்லட்டை வாங்குறான் நெஞ்சில். பெருமைக்கு வேணால் ஃபேஸ்புக்கில் எழுதலாம் நீங்கள் நானும் உட்காந்து, விழிப்புண்ணை காட்டி இறந்து விட்டான்னு. ஆனால் ரியாலிட்டி அது இல்லைல்ல. அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இழந்துட்டார் இல்லைங்க, உண்மையா இல்லையா? சேக்குவாரை பற்றி சொல்கிறோம், பனியன்லாம் வாங்கி போட்டுக்கிறோம். பாதி பேருக்கு சேக்குவாரா என்னன்னே தெரியல, ஆனால் பனியனை வாங்கி போட்டுக்கிறான். சேக்குவாரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் ஒரு மகனுக்கு கடிதம் எழுதியிருப்பார். இந்த கடிதம் படிக்கும்போது உன் தந்தை உயிரோடு இருக்க மாட்டேன்னு எழுதியிருக்காரு. எவ்வளோ வலியோட வார்த்தை இல்லது. பொது மனுஷனாக இருந்தார், மக்களுக்காக போராடினார், கியூபாவுக்கு விடுதலை வாங்கினார். அவர் என்ன ஆச்சு, அவர் குடும்பம் என்னாச்சு? நம்ம முதல்ல குடும்பத்தை பார்ப்போம், நம்ம குடும்பத்தோட வளர்ச்சியை பார்ப்போம், அப்புறமா சமுதாயத்தை பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி. நன்றி. ஆளும் புதுசு, ஆட்டமும் புதுசு. பிக் பாஸ் சீசன் 8 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. Taste the Daily. Taste the Daily.